ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்டி அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செவன்த்தில் இலக்கணங்கள் மட்டும் தனியாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன்த்தில் இலக்கணங்கள். ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம்னா குற்றியல் லுகரம், குற்றியல் நிகரம் பார்க்க போகிறோம். குற்றியல் லுகரம், குற்றியல் நிகரம், நால்வகை குறுக்கங்கள், வழக்கு, இந்த 3 இலக்கணங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? டைரக்டா நம்ம என்ன பார்க்கலாம்னா குற்றியல் லுகரம்னா என்ன, குற்றியல் லிகரம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். குற்றியல் லுகரம், குற்றியல் லிகரம். குற்றியல் லுகரம் அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் குற்றியல் லுகரம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி விட்டுருக்காங்க. தமிழ் எழுத்துக்களை முதலெழுத்து, சார்பெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் முதலெழுத்து, சார்பெழுத்து என 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதே உயிரெழுத்துக்கள் எத்தனை? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இது 2 சேர்த்துதான் என்ன சொல்றாங்க? முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதல் எழுத்துக்கள் அப்படின்னா 30 எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? முதல் எழுத்துக்கள் 30. சார்பெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அது உயிர்மை, ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலப்படை, குற்றியல் லுகரம், குற்றியல் லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்பன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே சார்பெழுத்துக்கள்ல ஒன்றுதான் இந்த குற்றியல் லுகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குற்றியல் லுகரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லிதான் இந்த இதுல பார்க்கணும். ஸோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குழந்தை, வகுப்பு, பாக்கு இந்த சொற்களை நம்ம சொல்லி பார்த்தோம்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இந்த முதல்ல வரக்கூடிய கூவும் இடையில வரக்கூடிய கூவும் முழுமையா ஒளியில எந்த வேறுபாடும் இல்லை அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும் பொழுது முழுமையாக ஒலிக்கிறது. இதுவே இறுதியில் வரும்போது, அதாவது சொல்லின் இறுதியில் வரும் பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்குது. சோ இந்த உகரங்கள், இந்த குசுடு, துபுரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 உகரங்கள், இந்த 6 வல்லின உகரங்கள் சொல்லின் இறுதியில வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கிறது தான் குற்றியல் லுகரம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே. இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த குற்றியல் லுகரத்தை எப்படி பிரிக்கலாம்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியல் லுகரம். குறுகி ஒலிக்கிறதுனால இது குறுமை, இயல், உகரம். ஊங்கிற உகரம் வர்றதுனால 6 வல்லின உகரங்கள் எல்லாமே ஊ அப்படிங்கிறதுனால உகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு இது எல்லாமே குற்றியல் லுகரத்துக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா? இதுவே தனி குரில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே என்ன சொன்னாங்க? இந்த குசுடு, துபுரு வந்துச்சுன்னா தன்னுடைய மாத்திரை, அதாவது இறுதியில ஒரு வார்த்தையோட இறுதியில குசுடு, துபுரு வந்துச்சுன்னா அது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவுல இருந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். அப்படி வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாக ஒலிக்கும். முழுமையாக ஒலிக்கும் வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றிய லுகரம் சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, ஏழு இது எல்லாமே என்னது? முற்றிய லுகரம். சாரி, முற்றிய லுகரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தனி குறில் எழுத்தை அடுத்து வரக்கூடிய குசுடு, துபுரு என்னதுதான்? முற்றிய லுகரம் தான் சொல்றாங்க. அதே மாதிரி இங்க மாவு, ஏழு இது ரெண்டுமே முற்றிய லுகரத்துலதான் எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். சரியா? இது தனி குறிலே அடுத்து வரக்கூடிய வல்லின எழுத்து கிடையாது. ஆனாலும் மாவு, ஏழு இது ரெண்டும் எக்ஸப்ஷன்ல இருக்கு. இதுவும் முற்றிய லுகரத்துல வரும். நம்ம எடுத்துக்காட்டுல இருக்கிறதுனால பார்க்கணும். சரியா? அடுத்து தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேன ஆகிய அசை சொற்களை பயன்படுத்துறாங்க. ஸோ
குறில் எழுத்துக்களை குறிக்க கரம் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துறோம். இதுவே நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் அப்படிங்கிற அசை சொல்ல பயன்படுத்துறோம். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்க காரம் என்னும் அசை சொல்லை பயன்படுத்துறோம். ஆயுத எழுத்தை குறிக்க கேனம் என்னும் அசை சொல்லை பயன்படுத்துறோம். சரிங்களா? ஓகே. இதை வந்து பொறுத்துகள் அப்படியே வச்சா கூட நம்ம வந்து நம்ம குறிக்க தெரிஞ்சுக்கணும். குறில்னா கரம், நெடில்னா கான், குறில் நெடில்னா காரம், ஆயுத எழுத்துனா கேனம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா இந்த குற்றியலுகரத்தோட வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். குற்றியலுகரத்தின் வகைகளை பொறுத்த வரைக்கும் நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், மண் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். ஸோ குற்றியலுகரத்தோட வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 6. சரிங்களா? ஓகே. குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு. அப்ப குற்றியலுகரம்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம்? இந்த கு, சு, து, து, பு, ரு இது எல்லாமே குற்றியலுகர எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி உள்ள எழுத்து என்ன எழுத்தா இருக்கோ அந்த எழுத்து தான் வந்து அந்த எழுத்தை வச்சுதான் அது என்ன வகையான குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது ஒரே ஒரு கண்டிஷன் தான். தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குசுறு துகுருல முடியக்கூடிய தனி நெடில் உள்ளது எல்லாமே வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் சொல்றோம். இதுக்கு ஈரெழுத்து சொற்கள் அப்படிங்கிறது இந்த நெடில் தொடர் குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் அது ஈரெழுத்து சொற்களாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து ஆயுத தொடர் குற்றியலுகரம் பார்க்கிறோம். இதுக்கும் ஒரே கண்டிஷன் தான். இது நம்ம பார்த்தோன்னே பொறுத்துவோம். ஆயுத எழுத்து வந்திருக்கணும், குசுடு துகுருல முடிஞ்சிருக்கணும். சரிங்களா? குசுடு துகுருல முடிஞ்சிருக்கணும், ஆயுத எழுத்து அந்த குசுடு துகுருக்கு முன்னாடி வந்திருக்கணும். அடுத்து உயிர் தொடரை பொறுத்த வரைக்கும் தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும். அதாவது தனி நெடில் இருக்கக்கூடாது. ஏன்னா தனி நெடில் வந்துருச்சுன்னா அது நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கு போயிடும். ஸோ உயிர் தொடர் குற்றியலுகரத்துக்கு தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். இப்ப அரசுன்னு இருக்கு. ஸோ குசுடு துகுருல முடிஞ்சிருக்கா? ஆமா, குசுடு துகுருல முடிஞ்சிருக்கு. அடுத்து என்ன பார்க்கணும்னா அந்த குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி உள்ள சொல் என்ன சொல் அப்படின்னு பார்க்கணும். பார்த்தா அது ரா. ஸோ ராவை பிரிங்க, இரு கூட்டல் ஆ அப்படின்னு வரும். ஸோ அப்ப அந்த ராங்கிறது என்ன? அது ஒரு உயிர்மை எழுத்து. ஸோ உயிர்மை எழுத்தை தொடர்ந்து ஒரு குசுடு துகுரு எழுத்து வந்துருந்துச்சுன்னா அது உயிர் தொடர் குற்றியலுகரம். அடுத்து வன் தொடர் குற்றியலுகரம். அதாவது இந்த வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர் இது மூணுமே வந்து ரொம்ப சிம்பிள் தான். சரி, வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர் அப்படிங்கிறது வந்து என்ன பார்க்கலாம். இப்ப ஒரு 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 பாக்கு அப்படின்னு போதும் வச்சுக்கோங்க. இப்போ வன்தொடர் மென் தொடருக்கு நம்ம என்ன பார்க்குறோம். வன்தொடர் அப்படின்னா பாக்கு. பாக்குன்னு சொல்லும்போது குசுடு துகுருல முடிஞ்சிருக்கான்னு பாக்குறோம். குசுடு துகுருல முடிஞ்சிருக்கு. ஓகே, இதுல இருக்க எழுத்துக்கள் எல்லாமே குசுடு துகுருல முடிஞ்சிருக்கு. அதுக்கு இருக்கிற எழுத்து என்ன எழுத்தா இருக்குன்னு பாக்குறோம். இங்க என்ன எழுத்தா இருக்கு? இரு, இப்பு, இத்து, இட்டு, இச்சு, இக்கு. ஸோ கசட தவறல ஏதாவது ஒரு எழுத்து குசுடு துகுருக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா அது வன் தொடர் குற்றியலுகரம். இதுவே அதே குசுடு துகுரு இதுல முடிஞ்சு அந்த வார்த்தைக்கு முன்னாடி மெல்லின எழுத்துக்கள் ஞன நமன முடிஞ்சு அது வந்துருந்துச்சுன்னா அது மென்தொடர். அதே மாதிரி குசுடு துகுருல முடிஞ்சு அதுக்கு உள்ள எழுத்து இடை எழுத்தாக, அதாவது இடைத்தொடர் இடையின எழுத்தாக எரள வளல, அதாவது எரள வளலுக்கு மேல புள்ளி வச்சிடணும். புள்ளி வச்சாதான் அது வந்து என்னது? மெய்யெழுத்து. சரிங்களா? இடையின மெய்யெழுத்து. ஸோ இடையின மெய்யெழுத்து வந்துருந்துச்சுன்னா அது இடையின, அதாவது இடைத்தொடர் குற்றியலுகரம் சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான பாக்ஸ். இது என்ன பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குற்றியலுகரத்துக்கு ஒரு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒண்ணு, இவ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் வந்து கிடையவே கிடையாது. எந்த ஒரு குற்றியலுகர சொற்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் அது இவ் அப்படிங்கிற எழுத்தை தொடர்ந்து இந்த குசுடு துகுருங்கிற வார்த்தை வரவே வராது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே,
இது ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கிறோம். சு டு ரு ஆகியவை இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்ப ஏற்கனவே இடைத்தொடர் குற்றியலுகரம்னா என்னன்னு பார்த்தோம். யரள வளல, அதாவது இரு இல்லு இல்லு இது இல்லு இல்லு, இந்த எழுத்தை வந்து இந்த எழுத்தை இடைத்தொடர் தான் ரொம்ப முக்கியம். இந்த இறுதியாக இந்த சு ரு ரு இறுதியாக உள்ள இருக்கக்கூடிய யரள வளல ஈ இரு இல்லு என்ன ஆகாது, வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியல் இந்த சுடுருல முடியக்கூடிய இடைத்தொடர் குற்றியலுகரம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்ல வந்து இதான் வந்து முக்கியம். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்கிறோம். குற்றிய லிகரம் அப்படின்னு பார்க்கிறோம். குற்றிய லிகரம் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரகு கூட்டல் யாது, இந்த இரு சொற்களையும் சேர்த்து விரைவா ஒழித்து பாருங்கள். வரகு யாதுன்னு முடியும். சோ முதல் சொல்லின் இறுதியில் உள்ள பூ என்னும் எழுத்து கீ என்று ஒலிக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த யா வந்திருக்கனால. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. இவ்வாறு தன் ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒலிக்கும் லிகரம் குற்றிய லிகரம் சொல்லியிருக்காங்க. சோ குற்றிய லிகரத்தை பிரித்து எழுதணும்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் லிகரம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ ஒண்ணுமே கிடையாது. இங்க கூல முடிஞ்சு ஒரு எழுத்து பிளஸ் யகரம் வந்திருந்துச்சுன்னா இந்த கூல இருக்கக்கூடிய இக்கு கூட்டல் ஊவும் இந்த யால இருக்கக்கூடிய யாவக்கிறீங்க ஈ கூட்டல் ஆ. சரிங்களா? அப்ப யாது அப்படின்னு வந்துடும். சரிங்களா? சோ இதை பிரிக்க வேணாம், இது அப்படியே வச்சுக்கோங்க. ஆனா கண்டிஷன் என்னன்னா யா வரணும், யகரம் வரணும். இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிடும். வந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய உகரம் வந்து இந்த உகரம் கெட்டு போயிட்டு நிகரமாக வந்து தெரியும். அதுதான் குற்றிய லிகரம் சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லா தெளிவா புரியும் உங்களுக்கு. இது ரெண்டு இடத்துல குற்றிய லிகரம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடம் ஒண்ணுல என்ன சொல்றாங்கன்னா குற்றிய லிகரம் குற்றிய லுகர சொற்களை தொடர்ந்து யகரத்தை முதலெழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றிய லுகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். இந்த உகரம் இகரமாக மாறும். இந்த இகரம், அதாவது இந்த இகரம் வந்து தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும் அப்படின்றோம். இப்ப வரவு கூட்டல் யாதுன்னு இருக்குல்ல, அந்த ஊ போயிட்டு ஈ வரும். அப்ப இது கீயா மாறிடும். அப்ப இந்த பூக்குரிய ஒரு மாத்திரையில இருந்து கீன்றது அரை மாத்திரையாக ஒலிக்கும். அதுதான் வந்து குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து தொப்பு கூட்டல் யாதுக்குதான் இப்ப நம்ம பார்த்துருக்கோம். அப்ப தோப்பு யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பூவை பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஊன்னு வருமா? சோ இந்த ஊ வந்து கெட்டுட்டு ஈய மாறும். அப்ப இப்பு கூட்டல் ஈ என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னோம்னா பீ மாறிடும். சோ இப்ப பீங்கிற எழுத்துக்கு என்ன வரணும், மாத்திரை ஒண்ணுன்னு தான் வரணும். ஆனா இங்க குற்றிய லிகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பீக்கு மாத்திரை அரை. இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து இடம் 2. மியா என்பது ஒரு அசை சொல். மியா என்பது ஒரு அசை சொல். இதில் மீயில் உள்ள இகரம் குற்றிய லிகரமாகும். இது சொற்களில் இடம்பெறும் போது தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொற்கள்ல இந்த மியா வரும்போது தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கேள் கூட்டல் மியா இது எப்படி பிரியும்னா கேள்மியா அப்படின்னு தெரியும். செல் கூட்டல் மியா செல்மியா அப்படின்னு தெரியும். குற்றிய லிகரம் தற்போது உரைநடை வழக்குல இல்ல, இலக்கியங்கள்ல மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த மீல இருக்கக்கூடிய இம்மு கூட்டல் ஈ, இந்த இம்மு கூட்டல் ஈ தான் வந்து குற்றிய லிகரம் சொல்றாங்க. இந்த குற்றிய லிகரத்துக்கு மாத்திரை எவ்வளவு கேட்டா அரை மாத்திரை. ஓகேவா? அடுத்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து பாருங்க. சரிங்களா? எக்ஸசைஸ் மட்டும் தனியா போடணும்னாலும் வீடியோஸ் போடணும்னா கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸசைஸ் மட்டும் நமக்கு வந்து போதும். அடுத்து இயல் 2 பார்ப்போம். இயல் 2ல இலக்கணம். இயல் 2ல இலக்கணத்துல என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 4 வகை குறுக்கங்கள் அப்படிங்கிறது தான் வந்து பார்ப்போம். 4 வகை குறுக்கங்கள். ஒவ்வொரு எழுத்துக்கும், அதாவது 4 வகை குறுக்கங்கள்லயே 4 வந்துருச்சு. சரிங்களா? சோ அப்ப குறுக்கங்கள் எத்தனைன்னு கேட்டா
4 தான். என்னென்ன குறுக்கம் பார்த்தோம்னா ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்போம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் குறுக்கம்னா என்னன்னு பார்த்துருவோம். ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒழிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. இதை மாத்திரைன்னு சொல்றாங்க. இது 6th ஸ்டாண்டர்ட்லயே நம்ம வந்து பார்த்துருப்போம். மாத்திரை அப்படின்னா என்னன்னா அந்த ஒரு எழுத்து ஒழிக்கக்கூடிய கால அளவு தான் மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்காது. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒழிக்கும். இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப குற்றிய லுகரம் குற்றிய லிகரத்துல வந்து தன்னுடைய மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் பார்த்தோம்ல, அதே மாதிரி குறுக்கங்கள்லையும் வந்து குறைந்து ஒழிக்குது, தன்னுடைய மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். சோ அந்த குறுக்கத்துல 4 வகையான குறுக்கங்கள் இருக்கு. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஐகார குறுக்கம். ஐ, கை, பை என ஐகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க என்ன பார்க்கணும்னா குறுக்கம் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அதை வந்து நீங்க ஒரு 3 பாயிண்டா வந்து பிரிச்சுக்கணும். அதாவது தனித்து வரும்போது அதுக்கு எத்தனை மாத்திரை, முதல்ல வரும்போது அது அந்த எழுத்துக்கு எத்தனை மாத்திரை, இடையில அல்லது இறுதியில வரும்போது அந்த எழுத்துக்கு எத்தனை மாத்திரை அளவு ஒழிக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ ஐகார குறுக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஐ அப்படிங்கிற எழுத்து தனித்து வரும்போது தன்னுடைய மாத்திரை அளவுல வந்து முழுமையாக ஒழிக்குது அப்படிங்கிறாங்க. ஐ அப்படிங்கிறது ஒரு நெடில் எழுத்து, அதனால அதனுடைய மாத்திரையின் அளவு 2. இப்ப தனித்து வரும்போது அது 2 மாத்திரையாக ஒழிக்குது. சரியா? இதே இப்ப வையம் அப்படிங்கிற எழுத்துல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த வை அப்படிங்கறத வந்து பிரிங்க, இவ்வு கூட்டல் ஐ. சரிங்களா? அப்ப உடனே இந்த இடத்துல ஐகார குறுக்கம் வேற பார்க்குது. ஸோ ஐகார குறுக்கம் வந்து தன்னுடைய 2 மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்குது. அப்ப முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் குறைந்து ஒழிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு குறைந்து ஒழிப்பது ஐகார குறுக்கம் சொல்லியிருக்காங்க. இது 2 வையம், சமையல், பறவை. சரிங்களா? முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும். ஐகார குறுக்கம் ஐகாரம் சொல்லி முதலில் வரும்போது 1.5 மாத்திரை. அந்த வரியை காணாமேன்னு பார்த்துக்கோங்க, இங்கதான். சரிங்களா? 1.5 மாத்திரை அளவுல ஒழிக்குது. இதுவே ஐகாரம் சொல்லி இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை அளவாக ஒழிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளவுதான் ஐகார குறுக்கம்னா. நீங்க ஒன்று மைண்ட் மேப் ஒன்று போட்டுக்கோங்க. தனியா வரும்போது 2 மாத்திரை, முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை, இடையிலையும் இறுதியிலையும் வரும்போது 1 மாத்திரை. சரிங்களா? இதை மைண்ட் வச்சுக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்து ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஔ, வௌ என ஔகார எழுத்து தனித்து வரும் இடங்களில் இப்ப அவு பார்க்கிறோம். சரிங்களா? அவுக்கும் வந்து தனித்து வரும்போது அதுக்கு 2 மாத்திரை அளவுல முழுமையாக ஒழிக்குது. இதுவே சொல்லி முதல்ல வரும்போது அவு வந்து எத்தனை மாத்திரை அளவாக ஒழிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைந்து 1.5 மாத்திரை அளவுல ஒழிக்குது. 1.5 மாத்திரை அளவுல வந்து ஒழிக்குது. இதே ஔகாரம் வந்து எங்க வராதுன்னு சொல்றாங்கன்னா குறைந்து ஒழிக்கும் ஔகார குறுக்கம் சொல்றாங்க. எங்க வராதுன்னு சொல்லுவாங்க, இடையிலையும் இறுதியிலையும் அவு வந்து வராது. அவ்வளோ பொறுத்த வரைக்கும் 2 மாத்திரை தான். தனியா வந்தா 2 மாத்திரை. சரிங்களா? முதல்ல வந்துச்சுன்னா அது 1.5 மாத்திரையா குறைஞ்சொழிக்குது. இப்ப ஔவையார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய அவுக்கு வந்து 1.5 மாத்திரை அப்படின்னு சொல்லி போட்டோம். சரிங்களா? அடுத்து மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். மகர குறுக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப அம்மா சொல்லி பார்த்தோம்னாலும் பாடம் படித்தான்னு சொல்லி பார்த்தாலும் இந்த மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரையில அப்படியே குறைந்து ஒழிக்குது. சரிங்களா? சரி, தன்னுடைய 2 அரை மாத்திரையில அப்ப இம் அப்படிங்கிற எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. இந்த அரை மாத்திரையில வந்து ஒழிக்குதுன்னு சொல்றாங்க. இதுவே இப்ப பலம் வந்தான் அப்படிங்கிற மகர மெய்யெழுத்தை அடுத்து வரும் மகர எழுத்து, அதாவது மெய்யெழுத்தை அடுத்து மகர எழுத்து வருவதால் இந்த மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவுல இருந்து குறைந்து 1/4 மாத்திரையாக ஒழிக்குது அப்படின்னு சொல்றாங்க. எப்ப மட்டும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மகரம் இந்த இம்ம தொடர்ந்து மகர மெய்யானது வா அப்படிங்கிற மகரம் வந்துச்சுன்னா தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரையாக ஒழிக்குது. சரிங்களா?
அப்படி ஒழிச்சுச்சுன்னா அதுக்கு பேரு மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இதே மகர குறுக்கத்துல போலும் எனும் சொல்லை போன் என்றும் மருளும் எனும் சொல்லை மரும் என்றும் செயலில் ஓசை சீரமைக்காக பயன்படுத்தியிருக்காங்க. சோ இச்சொற்களில் மகர மெய்யானது இன் இன் ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதனால, அதாவது போன் மருண் அப்படிங்கிற எழுத்துக்களுக்கு அடுத்து வர்றதுனால இந்த இம், அதாவது போன்ல இருக்கக்கூடிய போ இன் இம், இந்த போன்ல இருக்கக்கூடிய இந்த இன் அப்படிங்கிற எழுத்துக்கு கால் மாத்திரை தான். ஆனா இன் மட்டும் தனியா வந்துச்சுன்னா அதுக்கு அரை மாத்திரை. இங்க போன் அப்படிங்கிற இடத்துல இந்த மகர குறுக்கம் வர்றதுனால இந்த இன்னுக்கு கால் மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மருண் அப்படின்னு வந்துச்சுனாலும் இந்த இன்னுக்கும் தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து குறைஞ்சு கால் மாத்திரையாக ஒலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இதுதான் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் நம்ம பார்த்தோன்னே ஈஸியா போடலாம். ஆயுத எழுத்து வந்துச்சுன்னா, அதாவது ஆயுதம் குறுக்கமாக வந்துச்சு அப்படின்னா அந்த ஆயுத எழுத்துக்குரிய அளவிலிருந்து தனக்குரிய அரை மாத்திரை அளவுல அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். சரியா? அப்ப ஆயுதம் தனியா வந்துச்சுன்னா அதோட மாத்திரையின் அளவு அரை. இதுவே குறுக்கத்துல வந்துச்சுன்னா அது குறைந்து கால் மாத்திரையாக ஒலிக்கும். அப்ப மெய்யெழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் மாத்திரை எத்தனை? அரை தான். ஆனா அந்த அரை குறுக்கங்கள்ல வரும்போது அது தன்னுடைய மாத்திரை அளவான அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒலிக்குது. ஓகேவா? அடுத்து முள் கூட்டல் தீது முக்தீது. முள் கூட்டல் தீது முக்தீது எனவும் கல் கூட்டல் தீது எப்படி பிரியும்? கச்சீது அப்படின்னு சேரும். சோ இந்த சொற்கள்ல இருக்க ஆயுத எழுத்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரையாக குறைந்து விடுது. அப்ப முக்தீதுன்னு வரும். சரிங்களா? முக்தீது அப்படின்னு வரும்போது இந்த இக்குக்கு எவ்வளவு மாத்திரைனா கால் மாத்திரை. இதுதான் ஆயுத குறுக்கம் அப்படின்னு. இதுவே அஃது எக்கு அந்த சொற்கள்ல வரும்போது அது எப்படிதான் ஒலிக்கும்? இப்ப அஃதுன்னு இருக்கு. அஃது அப்படின்னு வரும்போது இதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு அரை மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை, அப்ப 2.5 மாத்திரைன்னு போடணும். சரிங்களா? இதுவே முக்தீதுல இருக்கக்கூடிய இக்குக்கு நீங்க எவ்வளவுதான் போடணும்? கால் மாத்திரை தான் போடணும். ஓகேவா? அதுக்கு பார்க்கலாமா? என்னென்ன பார்த்துருக்கோம். இந்த 4 வகை குறுக்கங்கள்ல குறுக்கங்கள் 4 வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இதுல ஒரு தனித்து வரும்போது ஐகார குறுக்கம்ன்றது எது? எத்தனை வழி? 2 மாத்திரையாக ஒலிக்கும். முதல்ல வரும்போது 1.5 மாத்திரையாகவும், இடையிலே கடையிலே வரும்போது 1 மாத்திரையாகவும் ஒலிக்கும் சொல்லி பார்த்திருக்கோம். ஔகார குறுக்கத்தை பொறுத்த வரைக்கும் தனித்து வரும்போது 2 மாத்திரை, முதலில் வரும்போது 1.5 மாத்திரையாக ஒலிக்குதுன்னு பார்த்திருக்கோம். மகர குறுக்கத்தை பொறுத்த வரைக்கும் இம்முக்கு அரை மாத்திரை தான். அது குறுக்கத்துல வரும்போது மட்டும் அது கால் மாத்திரை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப அடுத்து 7th இருக்கக்கூடிய இலக்கணத்தை பார்க்க போறோம். 7th அடுத்து என்ன வகையான இலக்கணம் பார்க்கிறோம்னா வழக்கு அப்படின்னு பார்க்கிறோம். வழக்கு. வழக்குனா என்னப்பா? வழக்குனா ஒண்ணுமே இல்லை. வழக்கமா நம்ம சொல்ற வார்த்தைகள் தான் வழக்கு அப்படிங்கிறாங்க. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். நம் முன்னோர்கள் எப்படி பேரை வச்சிருக்காங்களோ அந்த பொருளை பயன்படுத்தி அந்த சொற்களை அப்படியே பயன்படுத்துறது பேர் தான் வழக்கு. இதுதான்ப்பா எங்க வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அந்த வழக்கம் என்ன? அது நம்ம முன்னோர்கள் என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தினாங்களோ அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறது பேர் தான் வழக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வழக்கை பொறுத்த வரைக்கும் 2 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா, ஒண்ணு இயல்பு வழக்கு, இன்னொன்னு தகுதி வழக்கு. சரிங்களா? சோ இயல்பு வழக்குல நம்ம எத்தனை பார்க்க போறோம்னா 3 பார்க்க போறோம். இயல்பு வழக்குல 3 பார்க்க போறோம். தகுதி வழக்குல 3 பார்க்க போறோம். இப்ப இயல்பு வழக்குல இலக்கணம் உடையது
இலக்கண போலி மருவு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கிறோம். சரிங்களா? ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவதுதான் இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இலக்கணம் உடையது. இப்ப நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொற்களை நம்ம வந்து பார்க்கும்போது இவை தமக்குரிய பொருளை வந்து எவ்வகையிலே இல்லாமல் இயல்பா தருது. சோ இதை வந்து இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்திருக்கிறதுனால இதை வந்து இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்றோம். அடுத்து இலக்கண போலினா என்னன்னு பார்க்கிறோம். இலக்கண போலி, ஒரு நிமிஷம், சாரி, அதாவது இலக்கண போலி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த லெட்டர்ஸ் வந்து ஃபாண்ட் சைஸ் தெரியல, அதனால பர்ச்சேஸ் பண்ணோம். சரிங்களா? ஓகே. இலக்கண போலி அப்படிங்கிறது வந்து இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும். இல்லத்தோட முன்பகுதியை நம்ம வந்து ஆக்சுவலா எப்படி குறிப்பிடணும் அப்படின்னா இல்னா இல்லம், முன்னுனா முன்னாடி, அப்ப இல்முன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதனை நம் முன்னோர் முன்றில் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சொல்லியிருக்காங்க. இதை கிளையின் நுனியை கிளை நுனி அப்படின்னு சொல்லாமல் நுனி கிளை அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுவே இலக்கண முறைப்படி அமையாவிட்டாலும் அது இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் தான் இலக்கண போலி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இலக்கண போலி அப்படிங்கிறது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதை குறிக்குது. அதனால இந்த இலக்கண போலியை எப்படி சொல்றோம்னா முன் பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்ப புறநகர், கால்வாய், தசை, கடைக்கண் இது எல்லாமே இலக்கண போலி. இப்ப நகர்புறம் தான் வரணும், நகர் புறம் அப்படின்னு வரணும். இது வந்து இலக்கணம் உடையது. புறநகர் அப்படிங்கிறது இலக்கண போலி. சரிங்களா? இப்ப இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னன்னா வாயில் வாசல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாயில் அப்படின்னா என்ன, வாசல் அப்படின்னா என்ன, ரெண்டுமே ஒண்ணுதானே அப்படின்னாலும், ஆனா இதுல எது இலக்கணம் உடையது எது மருவு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இலக்கண போலி மருவுன்னு பார்க்க போறோம். இல்லத்துக்குள் நுழையும் வழி, அதாவது இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய், அதாவது இல்லத்தின் வாய் என குறிப்பிடப்பட வேண்டும். ஆனால் அதனை வாயில் என வழங்குகிறோம். இது இலக்கண போலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாயில பொறுத்த வரைக்கும் இது என்னது, இலக்கண போலி அப்படின்னு சொல்றோம். வாயில் அப்படின்னா சரிங்களா? இதே வாயில் எனும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் அப்படின்னு மருவி வழங்குறாங்க. வாசல்னு சொல்றோமா? அப்ப அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா மருவு. அப்ப வாசல், வாசல் அப்படின்னா மருவு, மருவி வருவதனால இதுக்கு பேரு மருவு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட், அப்ப மருவுனா என்னன்னு சொல்லிதான் நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? மருவு அப்படின்னா என்ன? மருவுனா ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லா சொற்களையும் எல்லா இடத்துலயுமே முழுமையா வந்து நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். அப்ப தஞ்சாவூர் அப்படிங்கிற சொல் பேரை வந்து நம்ம தஞ்சை அப்படின்னும், திருநெல்வேலியை நெல்லை அப்படின்னு சொல்லி மாத்தி சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் மருவு அப்படின்னு சொல்றாங்க. கோவை, குடந்தை, எந்தை, போது, சோநாடு இது எல்லாமே வந்து மருவு தான். அடுத்து தகுதி வழக்குன்னு பார்க்கிறோம். இயல்பு வழக்குல நம்ம 3 பார்த்துட்டோம். இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம தகுதி வழக்கு பார்க்கிறோம். தகுதி வழக்குலையும் 3 பார்க்கிறோம். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்கு, இது 3மே வந்து தகுதி வழக்குல பார்க்கிறோம். இடக்கரடக்கல், பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடக்கரடக்கல் பத்தி குரூப் 4 2024 ஒரு இலக்கண கொஸ்டின் வந்துருந்துச்சு. சரிங்களா? சோ பிறரிடம் வெளிப்படையாக சொல்ல தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவதுதான் இடக்கரடக்கல் சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்து, இதெல்லாமே என்னது, வெளிப்படையா நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து மறைமுகமா வந்து வேறு சொற்களால் வேறு சொல்ல வச்சு நம்ம சொல்றோம். அதுக்கு பேரு இடக்கரடக்கல்னு சொல்றாங்க. அடுத்து மங்களம். அடுத்து மங்களம்னா என்னன்னு பார்க்கணும். மங்களம் அப்படிங்கிறது வந்து மங்களம்னா ஒண்ணும் இல்லை. இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு அமங்கலமான சொல்லு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து
மங்களமா வந்து மாற்றி சொல்றதுக்கு தான் மங்களம் சொல்றாங்க. இப்ப செத்தார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா செத்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மங்களம் இல்லாமல் இருக்கு. ஸோ அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா துஞ்சினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவே இந்த காலத்துல எப்படி சொல்றாங்க, இயற்கை எழுதி விட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றாங்க. சரிங்களா? இப்ப வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஓலை அப்படின்னா திருமுகம்னு ஒரு மங்களம் சொல்லியிருக்கான். சரிங்களா? ஓலை அப்படின்னு சொல்லக்கூடாது, திருமுகம் தான் சொல்லணும். கருப்பு ஆடு, கருப்பு ஆடுனா கருப்பு ஆடு அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. கிராமங்கள்ல எல்லாம் வெள்ளாடுன்னு தான் சொல்றோம். ஏழைகளின் பசு என்ன அது, வெள்ளாடு தானே. எக்கனாமிக்ஸ்ல படிச்ச மாதிரி இருக்கு. ஏழைகளின் பசு வெள்ளாடு, இங்க கருப்பு ஆடுனா வெள்ளாடு. விளக்கை அணை அப்படின்னு சொல்ல மாட்டோம். நம்ம வீட்டுல அம்மா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, விளக்கை அணைனா சொல்லுவாங்க, விளக்கை குளிர வைப்பான்னு சொல்லுவாங்க. விளக்கை அணைன்னு சொல்ல மாட்டாங்க, அது அமங்கலமா இருக்கு அப்படிங்கிறதுனால மங்களம் அப்படிங்கிறதுக்காக விளக்கை குளிர வைன்னு சொல்லுவாங்க. சுடுகாடு அப்படின்னா நன்காடு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வந்து என்னது, மங்களம். அடுத்து குழுவுக்குறி அப்படின்னு சொல்றாங்க. குழுவுக்குறி அப்படின்னா என்னாகும், பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள்ள சில செய்திகளை வந்து பகிர்ந்துக்கிறணும், அது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியணும் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து என்னது, குழுவுக்குறி அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், லவர்ஸா இருக்கட்டும், இல்ல ஒரு கடையா இருக்கட்டும். சரிங்களா? இப்ப நகைக்கடையில வந்து பொண்ணை வந்து எப்படி சொல்றாங்க, பரின்னு சொல்றாங்க. இதே ஆடையை காரை அப்படின்னு சொல்றாங்க. யானை பாகர் பயன்படுத்துவது என்னது, காரை அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க. ஆடை, ஆடை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க போல. யானை பாகன் வந்து காரை அப்படின்னு தான் சொல்றாங்க. சரியா? இது எல்லாமே குழுவுக்கு. ஓகேவா? அடுத்து இடக்கரடக்கல். இந்த பாக்ஸ் முக்கியம். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி இம்மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடக்கரடக்கல்லையும் ஒரு சொல்லுக்கு பதிலாக வேறு சொல்லுதான், மங்களமும் அதே மாதிரிதான், குழுவுக்குறியும் அதே மாதிரிதான். எப்படி ஒரு சொல்லுக்கு பதிலாக வேற ஒரு சொல்லை வச்சு அவங்க வந்து சொல்லுவாங்க. நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது இடக்கரடக்கல் சொல்றாங்க. ஆமா. அடுத்து மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுவது மங்களம் சொல்றாங்க. ஆமா. அடுத்து பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியணும் அப்படின்னு சொன்னோம்னா அது குழுவுக்குறி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது வரைக்கும் வந்து தகுதி வழக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ தகுதி வழக்கு அடுத்து என்ன பாக்குறோம்னா போலின்னு பாக்குறோம். அடுத்து போலி. போலினா என்னது, போலினா என்னது, அது மாதிரி இருக்கிறது ஆனா அது ஒரிஜினல் கிடையாது, அது டூப்பு. சரிங்களா? அப்ப போலி. அப்ப போலினா என்ன அப்படின்னா போல இருத்தல், அது மாதிரி போல இருத்தல். சரிங்களா? அறம் செய்ய விரும்பு, இது ஔவையாரோட வாக்கு. அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்களுள் ஒன்று. இத்தொடர்களில் அறம், அரண் ஆகிய சொற்கள்ல ஒரு எழுத்து மட்டும்தான் மாறி இருக்கு, ஆனா அதோட பொருள் வந்து மாறல. சோ இது மாதிரி எழுத்து மாறி இருந்துச்சுனாலும் அதோட பொருள் வந்து மாறாம இருக்கிறதுக்கு பேரு தான் போலி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த போலியை பொறுத்த வரைக்கும் 3 வகையான போலி இருக்கு. முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலி சொல்றாங்க. இது நம்ம பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ முதல் எழுத்து மட்டும் மாறி வந்திருந்துச்சுன்னா அது முதல் போலி. இரண்டாவது எழுத்து மட்டும், ஐ மீன் இங்க இடையில இருக்கிற எழுத்து மட்டும் மாறி வந்துருந்துச்சுன்னா அது இடைப்போலி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? மூன்றாவது கடைப்போலி. கடைப்போலினா என்னது, கடையில இருக்க எழுத்து, இறுதியில இருக்கக்கூடிய எழுத்து, இறுதியில இருக்கக்கூடிய எழுத்து மட்டும் மாறி வந்துருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கடைப்போலி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதுவே முற்றுப்போலி அப்படின்னா முழுவதுமாவே மாறி இருக்கும், அந்த எழுத்தே ஃபுல்லும் மாறி இருக்கும். சரியா? அது வந்து முற்றுப்போலின்னு சொல்றாங்க. இப்ப 5 அப்படிங்கிற சொல்ல 5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம முற்றுப்போலி அப்படின்னு சொல்றோம். ஸோ முதல் போலினா என்ன, முதல் போலினா பசல் அப்படிங்கிறது பைசல், மஞ்சுங்கிறது மைஞ்சு. இந்த மாதிரி சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருளை தந்துச்சுனால், இதுதான் பாயிண்ட், அதே பொருளை தந்துச்சுனால் அதுதான் போலி அப்படின்னு சொல்றாங்க. இங்க முதல் எழுத்துனால முதல் போலி. இதுவே இடைப்போலி அப்படின்னா இடையில இருக்க எழுத்து மட்டும் மாறி வந்து அதே பொருளை தந்துச்சுன்னா அது வந்து என்னப்பா, இடைப்போலி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுவே கடைப்போலினா என்னன்னா கடையில இருக்கக்கூடிய இறுதியில இருக்கக்கூடிய எழுத்து மாறி வந்து அதே பொருளை தந்துச்சுன்னா அதுக்கு பேரு கடைப்போலின்னு சொல்றோம். இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக மாறி வருது. அக்ரிணை பெயர்களில் இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு.
அக்ரிணை பெயர்களின் இறுதியில் இருக்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கோடி கடைக்கோடியாக வருகிறாங்க. மகர எழுத்துக்கு பதிலாக நகர எழுத்து தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே லகர எழுத்துக்கு பதிலாக ரகரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதெல்லாம் அக்ரிணை பெயர்களுக்கு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இங்க அகம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா அகம் அப்படிங்கிறது அகன் அப்படின்னு மாறும். சரிங்களா? இதுவே இல்லுக்கு இப்ப பந்தல் அப்படின்னு இருக்குன்னா இது பந்தர்னு மாறும். இது என்ன போலி? கடை போலி. இது என்ன போலி? கடை போலி. சரிங்களா? இதுவே முற்றுப்போலி அப்படின்னு சொல்றாங்க. முற்றுப்போலினா என்ன அப்படின்னா மூவகை போலிகள் மட்டுமன்றி வேறு ஒரு வகை போலியும் இருக்கு. அப்ப போலிங்கிறது 3 வகை தான். இந்த முற்றுப்போலிங்கிறது அந்த 3 பிளஸ் ஒரு முற்றுப்போலி. சரிங்களா? இது 5 அப்படிங்கிறது 5 இச்சொற்களை உற்று நோக்குங்கள். இதில் 5 என்னும் சொல் 5 என்னும் சொல்லி போலி வடிவம் சொல்றாங்க. 5ங்கிற சொல்ல இருக்கிற எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும் 5ங்கிற பொருளையே தருது. அப்ப போலியோட கண்டிஷனே என்னது? எழுத்து மாறி இருந்தாலும் பொருள் மாறாம வர்றது. இவ்வாறு ஒரு சொல்லின் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப பாருங்களேன், பந்தர் இருக்கா? பந்தர் இது என்ன போலி? கடை போலி. மைஞ்சூன் இருக்கா? முதல் போலி. அஞ்சு முற்றுப்போலி. அரையர் இடைப்போலி. சரிங்களா? இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து நீங்க போட்டு பாருங்க. அதே மாதிரி மொழியை ஆள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இதுல வந்து இங்க ஒரு 3 தொடர் இருக்கு. இது என்ன தொடர்னு சொல்லி பார்க்கணும். இதுல இந்த மாதிரி புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு தொடரில் 3 பகுதிகள் இடம்பெறும். ஒன்னு எழுவாய், இன்னொன்னு பயனிலை, 3வது செயற்படு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தொடரில் யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவதுதான் எழுவாய். இப்போ 3 கொஸ்டின் இருக்கு. யார், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவதுதான் எழுவாய்ன்னு சொல்றாங்க. நீலன் பாடத்தை படித்தான். யார் படித்தான்? பாரி யார்? எதை படித்தான் அப்படின்னு. நீலன் பாடத்தை படித்தான். இங்க வந்து நீலன் அப்படிங்கிறது வந்து எழுவாய். இதுவும் வந்து யார் தான். யார் பாடத்தை படித்தான்? பாரி யார்? பாரின்றவன் யாருன்னு கேக்குறாங்க. அதுவும் எழுவாய். புலி ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலி ஒரு விலங்கு. இதுல புலிங்கிறது என்னது? எழுவாய். இத்தொடர்களில் நீலன், பாரி, புலி ஆகிய எல்லாமே எழுவாய்கள் தான். ஒரு தொடரை வினை, வினா, பெயர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை முடித்து வைப்பதுக்கு பேரு பயனிலைன்னு சொல்றாங்க. ஒரு வினாவா இருக்கட்டும், வினையா இருக்கட்டும், பெயரா இருக்கட்டும், அதை முடிச்சு வைக்கிறதுக்கு பேரு பயனிலைன்னு சொல்றாங்க. கரிகாலன் கல்லணையை கட்டினான். இது வந்து இங்க கட்டினான் யார்? மன்னன். இது எல்லாமே பயனிலைகள். கரிகாலன் யார்? கரிகாலன் ஒரு மன்னன். இது எல்லாமே பயனிலைகள். ஏன் அப்படி பயனிலைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு தொடரை வந்து முடித்து வைக்குது, அதனால அது வந்து பயனிலைன்னு சொல்றாங்க. யார், எதை, எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது செயற்படுகிறது. யாரை, எதை, எவற்றை அப்படின்னு முடிஞ்சுச்சுன்னா அது செய்யப்படு பொருள். நான் கவிதையை படித்தேன். என் புத்தகத்தை எடுத்தது யார்? நெல்லிக்கனியை தந்தவர் அதியமான். இதுல கவிதை, புத்தகம், நெல்லிக்கனி இது எல்லாமே செய்யப்படு பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்கிற இந்த மொழியை ஆள்வோமையும் வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டேர்ம்ல இருந்து இலக்கணத்துக்கு பின்னாடி இருக்க மொழியை ஆள்வோமும் நம்ம வந்து சொல்லிடுவோம். சரிங்களா? இப்போ இந்த 7th மொழியை ஆள்வோம் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இதே மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்லையும் 2வது இயர்லையும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணேன். அதில் மொழியை ஆள்வோம்ல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் இல்லை.
இப்போ தேர்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய மொழியை ஆழ்வோம் மட்டும் நமக்கு ஒன்றும் இல்லை, எழுவாய் பயனிலை செயல்படும் பொருள் மட்டும் இருக்கு. இலக்கணம் தவிர்த்து இந்த மொழியை ஆழ்வோம்ன்ற பகுதி வந்து ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பா வந்து படிச்சு வச்சுக்கணும். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ 7th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய இயல் 1ல இலக்கணங்கள் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். அதே மாதிரி செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் தொடர்ந்து வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம். 6th ஆல்ரெடி தேர்ட் டேர்ம் 3 டேர்ம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.